நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். எங்க வரணும்? அப்படியே நேரா வந்தா அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கும். ம். வாங்க, பார்த்து வாங்க. என்னாச்சுமா? ஐயோ என்னாச்சுமா? என்னாச்சு? ஐயோ அடிக்கடி பட்டுருச்சா? என்னமாச்சு? ஆமா ஆமா டிரைவர் வண்டி ஓகே எடுங்க. சார். ஆமா. உட்காருமா. நீ பயப்படாதம்மா. டிரைவர் போப்பா. வந்துட்டீங்களா? அப்படியே ரைட்டா திரும்புங்க. ஒரு இரும்பு கேட் இருக்கும். வாங்க. எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கேன். ஆமா. ஓகே ஓகே. அதுக்குள்ள திரும்பி அப்படியே ரைட் எடுத்து சந்துக்குள்ள உள்ள வாங்க. வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா டர்ரா நாங்க நிப்போம். நீங்க தான் அந்த ரவுடிஸா? பார்த்தா தெருல நாங்களே தான். பணத்தை காட்டு. இங்க வா. குடு 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 குடு. முத்து எங்க? அழகா. இந்தாம்மா தண்ணி குடி. குடி. போதுமாம்மா? அழாத அழாத அழாதம்மா. ஒண்ணு இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிடலாம். எனக்கு ஒன்றும் அடியெல்லாம் படல சார். நான் சொல்றது மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க சார். சொல்லுமா. என்னை யாரோ கடத்திட்டாங்க சார். நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் வரி. இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் அம்னீஷியா பேஷண்ட். எனக்கு கொஞ்ச நேரம் தான் எல்லாம் ஞாபகம் இருக்கும். வாட்? ஆமா சார். ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார். ஜஸ்ட் a minute. I am Dr. Krishnan. File recording. Case amnesia patient. இப்ப நீ சொல்லுமா. சார் என்ன சார் இதெல்லாம்? நீங்க தானே உங்களுக்கு மறந்துரும்னு சொன்னீங்க. கவலைப்படாதீங்க. ஐ எம் டாக்டர். நீங்க தைரியமா என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு எதுவும் ஆகாது. சொல்லுமா, சொல்லு. பயப்படாதீங்கம்மா. உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். சொல்லுங்க. சார் என் பேரு செல்வி. செல்வி, செல்வி, செல்விமா.
நேரா நம்ம கிளினிக் போப்பா. முத்தெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நீ பணத்தை கொடுத்துட்டு முத்தை கூட்டு போ. முதல்ல முத்துவ கண்ணில் காட்டு. முதலாளிக்கே கண்ணு இல்லை, உனக்கு கண்ணை காட்டணுமா? அதெல்லாம் காட்ட முடியாது, போயா. ம். காட்ட முடியாதா? யோ, இருட்டு ரூம் அது கொடுமையா இருக்கும். அதை காட்டினாலும் உன்னால பார்க்க முடியாதியா? அது பயத்து ஓரமா உட்காந்துருக்குல. நீ பணத்தை கொடு, நான் காட்டுறேன். முதல்ல முத்துவ காட்டு, நான் பணத்தை கொடுக்குறேன். பார், பணத்தை கொடுத்தினா உனக்கு குடோன் ஜன்னலை திறந்து காட்டுவேன். நீ வேணா எட்டி பாரு. இருக்கிறதே தம்மா துண்டு ரூமு, இது உங்களுக்கு குடோனாடா? தரடா. நீ சொன்ன நம்ப மாட்ட. குடோனி இருட்டா தான் இருக்கும். எட்டி பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. வேணும்னா நீயே பாரு. என்னடா ஒண்ணுமே தெரியல? நான் தான் சொன்னேன். அவ செவுத்தோரமா பயந்து நடுங்கி உட்காந்துட்டு இருப்பா. அவ எப்படி கண்ணுக்கு தெரியும்? டேய், அவளை குரலாச்சு கொடுக்க சொல்றா. அவ வாயதான் ஒட்டி வச்சிருக்கிறோம். டேய், வளையல் கிளையல் கொலுசாச்சு ஆட்ட சொல்றா. அவளால அசைய கூட முடியாது, அப்படி கட்டி போட்டிருக்கோம். ஜபார், பணத்தை கொடு. கையில காசு, வாயில தோசை. பேக் எப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, பொண்ணு அடுத்த நிமிஷமே ஜீப்பு மாதிரி ஸ்வைன்னு வந்துடுவான். எங்க கொடு பார்ப்போம். முதல்ல பொண்ணு, அப்புறம் தான் பணம். முதல்ல பணம், அப்புறமா தான் பொண்ணு. நான் கொஞ்சம் யோசிக்கணும், இரு. அண்ணே, இவனுங்களை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி தெரியுது. ஓங்கி ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, இவனுங்க 2 பேரும் இங்கேயே செத்துருவானுங்க. இவனுங்க 2 பேரையும் போட்டு உள்ள போய் முத்துவை கூட்டு வந்துடுறேன். இல்லை அறிவு, வேணாம். பார்த்து யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இவனுங்க பிஸ்டல் ஏதாவது வச்சிருப்பானுங்க. அவசரப்பட்டு முத்துவை நாமளே இழந்துடக்கூடாது. நீ பணத்தை கொடு, பார்த்துக்கலாம். நாயா, பேசி முடிவு எடுத்துட்டீங்களா? ம், கொடுங்க அங்கிள், கொடுத்துட்டு உள்ள போய் பாருங்க. சரி சந்தோஷ். ம், இந்தாங்க. குடுங்கோ நீ வா. குடுங்கோ குடுங்கோ. என்னாச்சு அங்கிள், என்னாச்சு? முத்து முத்து எங்க போன? ஐயா ஐயா, என்னாச்சியா முத்து? சந்தோஷ், அங்கிள் என்னாச்சு? சந்தோஷ், உள்ள யாருமே இல்ல. என்னது? அவனுங்க நம்மள நல்லா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ. வாங்க போலாம் இங்க இருந்து. ஐயோ, வாங்க. ஐயா முத்து என்னாச்சு? ஐயா முத்து. வா, சந்தோஷ். முத்து, ஐயா ஐயா என்னாச்சு? அந்த ரவுடிங்க ஓடிட்டானுங்க. வாங்க.
ஒன்றும் நான் பயப்படாதம்மா. எங்க இருக்கேன்? பதறாதம்மா, பதறாத. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ஒரு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட். வேணாம், எனக்கு டாக்டர் எல்லாம் வேணாம். என்னை வீட்டுல விட்டுடுங்க. ஓ மை காட், ரொம்ப சீரியஸான கேஸாக இருக்கும் போல இருக்கே. என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பதறாதீங்க. நீங்கள் நல்லவங்க கூட தான் இருக்கீங்க. உங்களை காப்பாற்றுறவங்க கூட தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன நம்பலாம். ஒரு நிமிஷம். அழாதீங்க செல்வி, கண்ணை தொடச்சுக்கோங்க. செல்வி, இனிமே நீங்க அழ வேண்டிய அவசியமே இருக்காது. நான் தான் சென்னையிலேயே பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட். இப்போ நம்ம போக போறது என் சொந்த கிளினிக். உங்களை கடத்திட்டாங்க, அது இதுன்னு சொன்னீங்களே, இனி யாரும் உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாது. இப்போ நீங்க என் பேஷண்ட். உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் செல்வியா இல்ல முத்துவா சார்? அதுக்கான பதில் சீக்கிரமா நீங்களே சொல்லிடுவீங்க. அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. சொன்ன கேளு, அழாத. மாயா, அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்கடி. முத்துவும் கூட தானே வரா? இல்லடி, இவங்க மட்டும்தான் வராங்க. அங்கிள், இதுக்கு மேல வெயிட் பண்றதுல அர்த்தம் இல்ல. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சந்தோஷ், வேணாம் சந்தோஷ், நான் சொல்றத கேளு. சந்தோஷ், போலீஸ் கிட்ட போனா பிரச்சனை பெருசாகும். இப்பவே பிரச்சனை பெருசா தான் அங்கிள் ஆயிருக்கு. வேணாம் சந்தோஷ், நம்ம மானமே போயிடும். இதுக்கப்புறமா நம்ம ஆக்ஷன் எடுக்கலனா அவங்க உயிரே போயிடும் அங்கிள். ஐயோ 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 ஐயோ, என் பொண்டாட்டி எனக்கு உயிரோட கிடைக்க மாட்டா போல இருக்கே. என் வாழ்க்கை போச்சே, என் முத்து போயிட்டாலே. என்ன, முத்து போயிட்டாளா? என்னாச்சு சந்தோஷ்? மாயா, இப்பவே உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு. போலீஸ்கா? போலீஸ்லாம் எதுக்கு சந்தோஷ்? இப்போ என்ன ஆச்சு? அண்ணி, நாங்க போன இடத்துல முத்து இல்ல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஐயோ, அவ எங்க போய் தொலைஞ்சிட்டா? ஏய், வாயை மூடுறியா? முத்துவ காணோம், அவ்வளவுதான். அவ எங்க இருக்கான்னு தெரியல. மாயா, நீ டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. நீ லேட் பண்ண அவளுக்கு தான் ஆபத்து. ஏமாயா டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போலீஸ் கால் பண்ணு. பண்ணாதடி. போலீஸ் மட்டும் வந்ததுன்னா நம்ம பண்ற திருட்டுத்தனத்துக்கு நம்மளும் சேர்ந்து மாட்டிக்குவோண்டி. என்ன மாயா, என்னாச்சு? ஏன் ஃபோன் பண்ண இவ்வளவு தயங்குறீங்க? மாயா, என்னதான் பிரச்சனை? ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? யோசிக்கிறேன் சந்தோஷ். என்ன யோசிக்கிறியா? ஆமா சந்தோஷ், போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்தா என்னெல்லாம் ஆகும்னு யோசிச்சு பாரு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மாயா? நாங்க போன இடத்துல இருந்தவங்க எல்லாம் ஃப்ராடு. காசை புடுங்கிட்டு ஓட பார்த்தானுங்க. முத்து வேற அங்க இல்ல. காணாம போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இந்நேரத்துக்கு வண்டியில போயிருந்தா கூட ஸ்டேட்டை தாண்டி போயிருப்பாங்க. இதுக்கு மேல போலீஸால மட்டும்தான் இந்த கேஸை டீல் பண்ண முடியும். சொல்லிட்டு இருக்கல, புரிஞ்சுக்கங்க. போலீஸால மட்டும்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. சந்தோஷ், என்னால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இதை நாங்க பாத்துக்கிறோம், விட்டுரு. இல்ல அங்கிள், பிரச்சனை நம்மள மீறி போயிடுச்சு. ஏன் சந்தோஷ் எங்களை நம்ப மாட்டேன்ற? ஏன் அங்கிள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் முத்துவோட உயிருக்கு தான் ஆபத்து. நம்ம அமைதியா இருந்தா போலீஸை கூப்பிடுவாங்க போல இருக்கே. என்ன சொல்லி இந்த முட்டாள் சந்தோஷத்தை தடுக்கிறது? சந்தோஷ், போலீஸ்க்கு கால் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. நம்ம எவ்வளவு பெரிய கௌரவமான குடும்பம். நம்ம வெளியில போனா எத்தனை பேர் கை கட்டி எழுந்து நின்னு மரியாதை கொடுப்பாங்க. அது உனக்கே தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு சந்தோஷ். இப்ப என்ன பண்ண சொல்ற மாயா? போலீஸ நம்ம வீட்டுக்குள்ள விட்டா
இத்தனை நாளைக்கு நம்ம முன்னாடி கை கட்டிட்டு நின்ன போலீஸ் இப்போ கை நீட்டி பேசுவாங்க. கோட்டை மாதிரி இருக்கிற வீட்ல ஒரு பொண்ணை காணோம்னா அது எப்படின்னு வீட்ல இருக்கிற நம்ம எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. நம்ம கம்பெனில எல்லாம் போய் விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர்த்த வீட்ல பக்கத்து வீட்லன்னு எல்லார்கிட்டயும் போய் விசாரிப்பாங்க. அது நமக்கு தான் அசிங்கம். 4 செவத்துக்குள்ள இருக்கிற விஷயம் 4000 பேருக்கு தெரிய வரும். நம்ம மானம் தான் போகும் சந்தோஷ். நியூஸ் பேப்பர் பிரஸ்ன்னு நம்மள போட்டு கிழிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? எப்பா மாயா நம்மளை விட பெரிய கேடியா இருக்கா. நம்ம கேடினா இப்போ நம்மளோட பெரிய கேடியா இருக்கா. எப்படி இங்கே போலீஸ் வராது, அது போதும் நமக்கு. மாயா என்ன ஆனாலும் சரி, இது ஒரு பொண்ணு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நீ போலீஸ் கால் பண்ணு, இல்லைனா ஆண்டி நீங்க கால் பண்ணுங்க. ஏய் எங்கடி போற? வெயிட் பண்ண. ஆண்டி என்ன யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கூல் டவுன் சந்தோஷ். உனக்கு என்ன இப்போ போலீஸ் கிட்ட போகணும் அவ்வளவுதானே? ஆமா அங்கிள். சரி கூப்பிடலாம். சந்தோஷ், கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணாம ஏசிபியை வீட்டுக்கே கூப்பிடலாம். காதோட காது வச்சா மாதிரி இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் சந்தோஷ். முத்து நிச்சயமா கிடைச்சிருவா. ஆமா சந்தோஷ், கமிஷனரே நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே. ஒருவேளை போலீஸை கூப்பிட்டுருவாங்களோ? ஐயோ ஐயா, போலீஸ் எல்லாம் வேணாம் ஐயா. அவங்க என் முத்துவை ஏதாவது பண்ணிட போறாங்க ஐயா. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். முனுசாமி அடாத, முத்துக்கு எதுவும் ஆகாது. ஆண்டி சந்தோஷ் அந்த போன் எடுங்க ஆண்டி. ஹலோ, நான் முத்து பேசுறேன். ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச? எங்க இருக்க நீ? சந்தோஷ், முத்து பேசுறா. முத்து, ஐயோ முத்து, சொல்லுடி எங்க இருக்க? ஆமா 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 கொடுங்கம்மா. ஹலோ முத்து, முத்து எங்க இருக்க முத்து? சொல்லு முத்து, என்னாச்சு முத்து உனக்கு? நான் பத்திரமா தான் இருக்கேன். போன் ஐயா கிட்ட கொடுங்க. முத்து எங்க இருக்கீங்க முத்து? ஐயா, நான் இங்க ஒரு ஆசிரமத்துல இருக்கிறேன் ஐயா. என்னை கொண்டு வந்து அவங்களே வீட்டுல விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னை இங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்க பத்திரமா இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் ஐயா ஃபோன் பண்ணேன். முத்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஐயா, என்ன ஒரு அம்மா இங்க நல்லா பாத்துக்கிறாங்க. நான் சீக்கிரமாவே வந்துருவேன் ஐயா. எனக்கு என்னாச்சுன்னு யாரும் பயந்துராதீங்க. முத்து அந்த ஆசிரமம் எங்க இருக்கு? ஐயா தெரியலங்க ஐயா. நீங்க போனை மாயாம்மா கிட்ட கொடுங்களேன், நான் அவங்க கிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் முத்து. மாயா, முத்து உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு முத்து. நீ எங்க போயிட்ட? உனக்கு என்ன நடந்துச்சு? ஒண்ணு விடாம சொல்லு. எப்பா ஆளே இல்லாத போன்ல என்ன நடிப்பு நடிக்கிறா. பயங்கரமான கேடிதான். சரி, நீ தைரியமா இரு. நான் இப்ப போனை வைக்கிறேன். மாயா, முத்து என்ன சொன்னாங்க? அவ இப்ப ரொம்ப பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். அவ என்னென்னமோ சொல்றா. ஆக மொத்தத்துல அவ சேஃபா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம இப்ப போலீஸ்க்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்ல சந்தோஷ். சந்தோஷ், நீ கவலைப்படாத சந்தோஷ். இந்த ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணிடலாம். முத்து எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ சீக்கிரமா வந்துருவா சந்தோஷ். சந்தோஷ், முத்து சேஃபான இடத்துல தான் இருக்கேன்னு சொல்றான்ல, நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க அங்கிள். ஐயா நீ கவலைப்படாத முனுசாமி, முத்து சீக்கிரமாவே கிடைச்சிருவாங்க. நல்ல வேலை போலீஸ் கிட்ட போல.